இந்தியாவுல 100 கோடிக்கும் அதிகமா மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் இதுல முக்கால்வாசி பேரோட வாழ்க்கை எந்திரமயமா தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். என்னதான் இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சியால நகரத்துல வசதியா வாழ்ந்துகிட்டு வந்தாலும் அது ஒரு போலித்தன்மையான வாழ்க்கையாவே இருந்துகிட்டு வருதுன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? பொதுவாவே நாம நகரத்துல இருக்கிறதுக்கும் கிராமத்துல இருக்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். என்னதான் நகர வாழ்க்கை வாழ்ந்தாலும் பச்சை பசேல்னு கிராமம், இயற்கை எழில் கொஞ்சிற ஊர்னு நினைக்கிறப்பவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தென் மாவட்டங்கள்ல தேனி மாவட்டம்னு பேரை கேட்டாலே நமக்கு சட்டுன்னு நினைவுக்கு வர்றது பச்சை பசேல் பகுதியும் இயற்கை எழில் கொஞ்சிற கிராமமும் தான். ஆனா இந்த தேனி மாவட்டம் ஒரு காலத்துல பஞ்சத்தால ரொம்பவும் வறட்சியான நிலையில சோமாலிய நாட்டு மக்களை போல இருந்திருக்காங்கன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படி வறட்சியா இருந்த தென் மாவட்டங்கள் இன்னைக்கு பச்சை பசேல்னு பகுதியா மாற காரணமாயிருந்த ஒரு ஆங்கிலேயர் இன்னைக்கும் இந்த பகுதி மக்களால கடவுளா பார்க்கப்படுற கர்னல் ஜான் பென்னிக்விக் பத்தியும் ஒரு மாட்டை பட்டத்து ராஜாவா தேர்ந்தெடுத்து வழிபடுற ஒரு வித்தியாசமான கிராமத்தை பத்தியும் தெரிஞ்சுக்க ஜெயா டிவி யாதும் ஊரே ஷோ மூலமா உங்களை ஒரு அழகான பயணத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. யாதும் ஊரே. ஹலோ மக்கள்ஸ், யாதும் ஊரே நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது தேனி. தேனின்னு சொல்லும் போதே ரொம்ப இனிப்பாக இருக்கும். இங்கே கரும்பு தாங்க மாசேல். கரும்பு எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அப்படிதான் இந்த ஊரும் இந்த ஊர் மக்களும். தேனி பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி மதுரையோட ஒருங்கிணைஞ்சதாக இருந்துச்சு. 1996 ஜூலை 25ஆம் தேதி தான் இதை தனி மாவட்டமாக அறிவிச்சாங்க. அப்போ இருந்தே தேனி ரொம்பவே பச்சை பசேல், பார்க்கறதுக்கே ரொம்பவே பளபளன்னு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த தேனி பார்த்துட்டிங்கன்னா நமக்காக நிறைய செலிபிரிட்டிஸாக கொடுத்துருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் பார்க்கப்படுது. இங்கே இருக்கக்கூடிய உணவெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்க இருக்கக்கூடிய நிறைய ஹிடன் விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். ஹிஸ்டாரிக்கல் ஹிடன்ஸ் எல்லாம் நான் தெரிஞ்சுக்க போறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க பயணிக்கலாம். கம்பம்ல இருந்து சுருளி ஃபால்ஸ் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இங்கே சுத்தமான நாட்டுப்பாலில் தயாரிக்கக்கூடிய பால்கோவா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுட சுட ஆர்கானிக் முறையில் ஒரு கேப்பம் புட்டு இங்கே தயாரிக்கிறாங்க. அப்படி என்னதான் இருக்குது இங்கே அப்படின்றத நான் பார்க்க வந்திருக்கேன். ஸோ சுட சுட தயாரித்து தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கடையை நோக்கி தான் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு வயல் வரப்பில் போகிறது ஒரு தனி ஃபீல். அந்த கடைக்கு போல வாங்க. பொன் தர்மா டீ ஸ்டால் ஒரு வழியான அந்த டீ கடைக்கு வந்தாச்சு. இங்கே தான் அந்த சுத்தமான நாட்டுப்பாலில் தயாரிக்கக்கூடிய பால்கோவாவும் அண்ட் அந்த சுட சுட இருக்கக்கூடிய கேழ்வரகு புட்டும் ரெடியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு தான் அடுத்த வேலை. வாங்க. நான் உள்ளே வந்தாச்சு. இங்கே எப்படி தான் அந்த பால்கோவாவும் கேப்ப முட்டும் தயாரிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த இங்கே இருக்கவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர் என்ன? பிச்சையம்மா. நிச்சயமா. சரி, இங்க வந்து இந்த சுத்து வட்டாரம் எல்லாருமே கேட்டாலே நம்ம கிட்ட தான் பால்கோவா ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய கேப்ப மூட்டு நீங்க முதல்ல சொல்லுங்க. அப்படி என்னதான் இந்த பால்கோவால ரகசியத்தை வச்சிருக்கீங்க? ரகசியம்ல எங்க மாடு, நாட்டு மாட்டு பால், டீ கடை வச்சிருக்கோம். டீ பால் போக மிச்ச பாலை பால்கோவா பண்ணிடுறீங்க. சூப்பர். ஆனா அந்த கேப்ப மூட்டை பத்தி சொல்லுங்களேன். கேப்ப மாவு, அது கூட கொஞ்சம் உப்பு, லைட்டாக தண்ணி ஊற்றி பெசரி சளிச்சு அடுத்து வேக வச்சு அது கூட தேங்காய் பூ, நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு கலந்து நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து எடுத்து. இது எப்படி தயாரிக்கிறீங்க இந்த பால்கோவாவை? இதுக்கு ஒரு 5 மணி நேரம் ஆகும். 30 லிட்டர் ஊற்றினோம்டா கிண்டுறதுக்கு. 5 மணி நேரம் கழித்து அடுத்து வெல்லம் காய்ச்சி கெட்டியாக ஊற்றி கிண்டி வைக்கிறோம். ஓ, அப்படிதான். அதுதான் உங்களுடைய ரகசியம் தான். இதனால பார்க்க முடியுமா உள்ள எப்படி செய்றீங்கன்னு? பார்க்கலாம். பால்கோவாவோட ப்ராசஸ் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். இங்க ஒருத்தங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா வணக்கம். வணக்கம். இப்போ என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு பால்கோவால? பால்கோவா வந்து இப்போ நாங்கள் 5 மணிக்கு பால் ஊற்றி அடுப்பில் வச்சோம். வச்சுட்டு இப்போ கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுச்சு கிண்டி. ஆமாம், இன்னும் எப்படி 1 மணி நேரம் ஆகும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நீங்கள் குவான்டிட்டி தயாரிப்பீங்க? 40 லிட்டர் பால் ஊற்றுவோம்.
ஊற்றுனா ஒரு 8 கிலோ வெயிட் கிடைக்கும். 8 கிலோ 40 லிட்டர் ஊற்றினா 8 கிலோ வெயிட். சரி, இதில் ப்ராசஸ் அப்படின்னும் போது இதை முடிச்சுட்டு தான் நீங்கள் சக்கரை பாகு தனியாக எடுப்பீங்க? இல்லை, இப்போ அந்த பக்குவத்துக்கு வரும்போதே நாங்கள் சக்கரை பாகு போட்டுருவோம். இது வந்து நீங்கள் கிண்டிகிட்டே தான் இருக்கணும்? ஆமாம். எவ்வளோ நேரம் ஆகும்? 5 மணி நேரம் ஆகும். 5 hours ஆகுமா ரெடி பண்ணுறதுக்கு? சரி, இப்போ எவ்வளோ நேரம் முடிஞ்சிருக்கு? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு 1 மணி நேரத்தில் ரெடி ஆயிடும். 1 hour ஆகுமா? ஆமாம். சூப்பர். அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணிட்டே இருங்க, நான் போய் ஒரு லைம் டீ போட்டு வந்துடுறேன். சரி. ஆசமான ஒரு அட்மாஸ்பியர், அந்த இயற்கையான காற்று, மேகமலைக்கு அடிவாரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் இருக்கு. அதில் தான் ஒரு லெமன் டீ நான் குடிக்கிறேன். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் முறையில் கேழ்வரகு புட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு, சுத்தமான நாட்டுப்பாலில் பால்கோவா ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கக்குள்ள ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் அந்த டீ, அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இந்த டீயை குடிக்கலாம். கேப்பமூட்டு அதை வந்து ப்ரிப்பரேஷன் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா கேப்பமூட்டை அழகாக ஜலிச்சு அதுக்கப்புறம் அந்த பெரிய இட்லி பாத்திரத்தில் அதை போட்டு வேக வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த தேங்காய் பூலாம் ஆட் பண்ணி நாட்டு சக்கரையோடு ஆட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து வைப்பாங்க. அதை பார்க்கவே செம ருசியாக இருக்கும் போல. அண்ணா வாங்க, ரெடி ஆயிடுச்சு. அடடா, பார்க்கவே செமையாக இருக்குது. அண்ட் இந்த பால்கோவா இதை பற்றி நம்ம டெஃபினட்டாக பேசி ஆகணுங்க. அழகாக ஒரு ஸ்பூனை எடுத்து வச்சா வாயில் கரைஞ்சு போயிடும். ஆனால் இதுக்காக அவங்க 5 மணி நேரம் பாடுபடுறாங்க. நீங்களே பார்த்துக்கோங்க, 40 லிட்டர் பால் ஓட்டினா அவங்களுக்கு ஒரு 8 கிலோ பால்கோவா தான் கிடைக்குதான். இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல பால்கோவாவோடது இதுதானே இங்கே எல்லாரையுமே வந்து கட்டி போட்டு வச்சிருக்கு. சுட சுட அந்த ஒரு கேப்பமூட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதோடைய டேஸ்ட் அவங்களுடைய ப்ராசஸில் நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு சுவையாக இருக்கும்னு எதிர்பார்த்தனோ அதே அளவுக்கான சுவை இருக்குது. இது ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லாங்க. ஸோ அவங்களுடைய கைப்பட அதை தயாரிக்கப்பட்டிருக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம யாதும் ஊரையை பொறுத்த வரைக்குமே அந்த பால்கோவா அண்ட் இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எங்கெல்லாம் தயாரிக்கிறாங்க, அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து அதை நம்ம ருசிக்கிற ஒரு ஃபீலே தனி ஃபீலு. இந்த சுவையோடைய நம்ம தேனி மாவட்டம் முழுக்க நிறைய விஷயங்களை நோக்கி பயணிக்க போகிறோம், வாங்க போகிறோம். தேனியில் நிறைய விஷயங்களை நோக்கி நான் பயணிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு இந்த அத்திமரம் என் கண்ணில் பட்டுச்சு. பொதுவாகவே நம்ம சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு இந்த அத்திப்பழம்லாம் கிடைக்கும். குறிப்பாக நம்ம ட்ரை ஃபிக் தான் சாப்பிடுவோங்க. பட் இந்த அத்திப்பழம் அப்படின்றது கொஞ்சம் ரேரு தான், எல்லாமே நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இங்கே என் கண்ணு முன்னாடி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரியான இடங்களுக்குலாம் வந்து தாங்க இது கிடைக்கும். ஸோ இதில் கண்டிப்பாக நான் ஒன்று பறித்து சாப்பிட்டே ஆகணும். தோட்டக்காரங்க யாராவது வந்தாலும் பரவாயில்ல, பட் என்னால் இதை விட்டுட்டே போக முடியல. இங்கே பாருங்களேன், இது கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது. ஸோ அதை விட இந்த ரெட் அழகாக பழுத்திருக்கு. இதை பறித்து சாப்பிட்றதே ஒரு தனி ஃபீல் தான். இப்போ பாருங்க, நான் அதை பிரிக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா புழு இருக்கும். பட் ஆனால் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். புழுவே வாழுது அப்படின்னா கண்டிப்பாக இதில் எந்த மருந்தும் அடிக்கலை. ஸோ அதனால் நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்படியே நம்ம சாப்பிட்டே நின்று இருந்தோம்னா கண்டிப்பாக தோட்டத்துக்காரங்க வந்துடுவாங்க. தேனியில் இனிமேல் நம்ம சுவாரஸ்யமான விஷயங்களை நோக்கி பயணிக்க வேண்டியது இருக்குது. சாப்பிட்டுட்டே கிளம்பலாம்.
நம்ம யாதும் ஊரே நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய வித்தியாசமான ஸ்டோரிஸ்லாம் கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் கம்பம்ல இருக்கோம். இங்கே நந்தகோபாலன் தம்பிரான் மாட்டுத்தொழுவில் இருக்கும். ஸோ இங்கே இவங்க சொல்லக்கூடிய ஸ்டோரி ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாமியோ அதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த கோயிலில் மாடை மட்டுமே சாமியாக வச்சு வழிபட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு ராஜா மாடு, மந்திரி மாடு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அண்ட் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாட்டுப் பொங்கல் இருக்குல்லையே, அப்போ பிறக்கக்கூடிய அந்த ஒரு கண்ணை வந்து இங்கே கொண்டு வந்து விட்டுறாங்களாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படி என்னதான் இங்கே சிறப்பான விஷயங்களாக இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ போர்டெல்லாம் பார்க்கும்போது நம்ம உள்ளே வந்துட்டு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். தேனி மாவட்டம் கம்பம்ல இருக்கக்கூடிய நந்தகோபாலன் தம்பிரான் மாட்டுத்தொழுவில் தான் இருக்கும். இங்கே இந்த சுற்றுவட்டாரத்தில் கேட்கும்போது நிறைய சிறப்பான விஷயங்கள் அதிசயமாக இருந்துச்சு அது கேட்கவே. அப்படி என்னதான் இங்கே இருக்குது, சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். இதை மாட்டுத்தொழுன்னு சொல்கிறதா இல்லை கோவில்னு சொல்கிறதான்னு கன்ஃபியூஷனாக இருக்குது. நீங்களே இதோடைய சிறப்பை பற்றி சொல்லுங்களேன். எங்கள் குலத்தொழில் வந்து மாடு மேய்க்கிறதும் விவசாயம்தான். அந்த விவசாய தொழிலில் இந்த மாடுகள் வந்து எங்கள் வாழ்க்கையில் ஒன்றிணைஞ்சு இணைஞ்சிருந்ததுனால இந்த மாடை வந்து நாங்கள் தெய்வமாக நினச்சி வழிபட்டுருக்கோம். இது வந்து கோயில் கிடையாது, மாட்டுத்தொழு. ஆமாம், இந்த மாட்டுத்தொழு வந்து பிற்காலத்தில் இப்போ வர்றவங்க வந்து மாடை வந்து தெய்வமாக வணங்குறோம். இங்கே வந்து கற்சிலையோ கர்ப்பகிரகமோ கருவறையோ கிடையாது. பொதுவாக நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அங்கே ஒரு சிலை இருக்கும், அந்த சாமியை நம்ம வந்து வணங்குவோம். இங்கே அப்படிலாம் கிடையாது, மாடை தான் நீங்கள் வந்து சாமி. ஆமாம், இங்கே வந்து உற்சவர் மூலவர் எல்லாமே வந்து இந்த உயிருள்ள மாடு தான். இந்த மாடு தான் நாங்கள் வந்து தெய்வமாக நினச்சி பொதுமக்கள் எல்லாரும் வழிபட்டுட்டு இருக்கோம். எப்போ ஆரம்பிச்சதுங்க இது ஒரு 500 வருஷம் இருக்குங்க சார். 500 வருஷமா நீங்கள் அப்படியே ஆமாம் வந்துக்கிட்டே இருக்கோம், வம்ச வழியாக அதை நாங்கள் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? இந்த நாள் அப்படின்ன போது ரொம்பவே இங்கே வந்து தை 2ஆம் தேதி மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு தான் இந்த கோயிலோட விசேஷம். வேற எந்த விசேஷமும் கிடையாது, வேற மற்ற நாளில் எந்த ஒரு சிறப்பு நாள் கிடையாது. மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு இந்த மாட்டுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பகுதியில் இருக்க எல்லா மக்களும் வந்து இந்த மாட்டுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு போகிறதுக்காக வந்து வணங்கிட்டு போவாங்க. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த வகையில் தான் இந்த ஒரு மாடு. ஆமாம், விவசாயத்தில் நமக்கு உறுதுணையாக இருந்தனால இந்த மாட்டை வணங்கணுங்கிறதுக்காக எல்லா மாடையும் நம்ம போய் வணங்க முடியாதுங்கிறனால ஒரு மாடை செலக்ட் பண்ணி பட்டத்து மாடாக இந்த கோயிலில் ராஜாவை வச்சு அந்த மாடை நாங்கள் வழிபட்டுட்டு இருக்கோம். கோயிலில் வந்து ஒரு மாடை ராஜாவாக வச்சு வழிபட்டு. இதை செலக்ட் பண்ணுவீங்க? இது வந்து இந்த பட்டத்து காளைகளோட வாரிசு வந்து ஒரு 100 மாடு இருக்குது. அந்த 100 மாடை வந்து ஒரு மைதானத்தில் எல்லாத்தையும் அடைச்சிருவாங்க. அடைச்சிட்டு ஒரு 100 மீட்டர் இடைவெளியில் ஒரு கரும்பு கட்டு ஒரு சொம்பில் பாலெல்லாம் வச்சுருவாங்க. அந்த 100 மாட்டையும் அந்த வேலியை திறந்து விடும்போது அதில் இருக்கிற எந்த மாடு வந்து அந்த கரும்பு கட்டை கடிக்குதோ அதுதான் பட்டத்து மாடாக நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். இதுதான் இந்த கோயிலோட பூர்வீக வரலாறு தான். பொதுவாக நீங்கள் சொல்லும் போது எனக்கு இந்த ராஜவம்சம் தான் ஞாபகம் வருது. அப்படி நம்ம ராஜா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு மந்திரி அப்படின்றது இருக்காங்க, அதுக்கப்புறம் நிறைய சிப்பாய்கள்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க. அதாவது இந்த மாட்டுக்கு இந்த ராஜாவுக்கு துணையா ஒரு மந்திரியை வந்து இங்க இருக்க நிர்வாகிகளே வந்து ஒரு மாடு அதில் ஒரு நல்ல மாடை வந்து செலக்ட் பண்ணிக்கிடுவாங்க. அது வந்து நேரடியாக நியமனமாக பண்ணிக்கிடுவாங்க. மேய்ச்சலுக்கு போகும்போது அந்த மந்திரியோட தலைமையில தான் அந்த மேய்ச்சலுக்கு போகும். பட்டத்து மாடு வந்து இந்த கோயிலில் இருக்கணுங்கிறனால இங்கே இருந்துக்கிடுவார் அவர். இப்போ இந்த ராஜா அப்படின்னும் போது அதற்கான மரியாதை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஆமாம், பொதுவாகவே நம்ம நிறைய படிச்சிருப்போம் புராணங்கள்ல. அந்த சரித்திரத்தை பார்க்கும் போதே ராஜா இப்படிலாம் இருந்தாங்களா, இவ்வளோ பிரம்மாண்டமா இருந்தாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தோணும். அப்படி பிரமிக்க வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக இங்கே நடக்கும். அதோடைய சிறப்பு சொல்லுங்க. இந்த மாட்டுத்தொழில் இருக்கிற அந்த பட்டத்து காளைக்கு ஒரு அரசனுக்கு என்னென்ன செய்யக்கூடிய மரியாதைகள் இருக்கோ, அவங்களுக்கு என்னென்ன உபச்சாரம் பண்ணணுமோ எல்லாமே முறைப்படி அது செய்வோம். அது அந்த மாடை தேர்ந்தெடுக்கும் போதும் சரி, அந்த மாடு வாழ்நாள் இருக்கும் போதும் சரி, அதுக்கு என்னென்ன மரியாதையோ அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு அலங்காரம் பண்ணுறது, அதுக்குண்டான உணவு கொடுக்கறது, மற்ற ஏதாவது சிறப்பு நாட்களில் அதுக்கு உணவு கொடுக்கறது, அலங்காரம் பண்ணுறது. அதேமாதிரி அந்த மாடு இறந்தாலும் ஒரு அரசன் இறந்தால் என்னென்ன மரியாதை பண்ணுவாங்களோ, அந்த ஊர் மக்கள்லாம் திரண்டு வந்து மரியாதை பண்ணுவாங்களோ அந்த மரியாதையை இந்த பகுதி மக்கள் எல்லாரும் வந்து அந்த மாட்டுக்கு அலங்காரம் பண்ணி மரியாதை பண்ணி இறுதி ஊர்வலத்தில் ஊரவே சுற்றி வந்து அந்த அடக்கம் பண்ணுறது கூட ஒரு மனிதனுக்கு ஒரு அரசனுக்கு என்னென்ன முறைப்படி
முதல்ல இறந்த அன்னைக்கு 3வது நாள் 16வது நாள் என்னென்ன பண்ணுவாங்களோ சகல மரியாதையோடு தான் ஒரு அரசனுக்கு செய்ய வேண்டிய முழு இறுதிச் சடங்கையும் இந்த மாட்டுக்கு பண்ணுவாங்க. அந்த மாடை தேர்ந்தெடுக்கும் போதும் என்னென்ன முறை அரசனுக்கு செய்யக்கூடிய பட்டம் கட்டுறது, அதுக்குண்டான மரியாதை, மாலை மரியாதை பண்ணுறது எல்லாமே அந்த மாட்டுக்கு இருக்குது. இந்த மாட்டுக்குன்னு இந்த மாடை பராமரிக்கிறவங்களில் ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் தான் பாரம்பரியமாக அவங்க வம்சாவளியிலிருந்து தான் இந்த இதை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க இந்த மாடு இறந்தாலும் அன்னைக்கு அவங்க தகப்பனுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்னென்னமோ அதெல்லாம் அந்த 4 பேர் தான் செய்வாங்க. அவங்க அவங்க வீட்டில் வேறு யார் இறந்தாலோ, அப்பாவோ அம்மாவோ உடன் பிறந்தவங்களோ யார் இறந்தாலும் அவங்களுக்கு நல்லது கெட்டது செய்ய மாட்டாங்க. இந்த மாட்டுக்கு மட்டுமே அவங்க அந்த காரியம் பண்ணக்கூடியவங்க. அதே மாதிரி இந்த மாடு செலக்ட் பண்ணுற அன்றைக்கி அந்த 4 பேர் தான் முன்னின்று இதெல்லாம் செலக்ட் ஆன போய் அந்த மாடுக்கு செய்ய வேண்டிய முறையெல்லாம் செய்வாங்க. அது இந்த பட்டத்துக்காரர், பூசாரி அப்பனார், கோடியப்பனார், பெரிய வீட்டுக்காரர் அப்படிங்கிற அந்த 4 பேர் தான் இந்த கோயிலை பராமரிச்சுட்டு இருக்காங்க. பாரம்பரியமாக இதுதான் நடந்துக்கிட்டு இப்போ வரைக்கும் இதுதான். ரொம்ப நன்றிங்க. உங்களால் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த கம்பம்ல இருக்கக்கூடிய அப்படி என்னதான் இந்த மாடு தொழில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. உங்கள் மூலியமாக அதை நான் சிறப்பாகவே தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி. ரொம்ப இங்கே நிற்கக்கூடியவங்க தான் ராஜா. அதாவது இந்த மாடு தொழுவை பொறுத்த வரைக்குமே உற்சவரும் அவர் தான், மூலவரும் அவர் தான். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா அதற்கேற்ற மாதிரி ராஜாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. 1943 ஒரு ராஜா இருந்திருக்காங்க, 1955, 1969, 1983, 2017. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ராஜா அப்படின்னா இவங்க தான். இது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இங்கே ராஜா மாடை நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி தான் மந்திரியும் நியமனம் பண்ணுறாங்க. அது என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாடு தொழிலில் ராஜா இருக்காங்க, மந்திரியை இவங்க நியமனம் பண்ணுறாங்க. அந்த மந்திரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த 400 மாடுகளையும் காலையில் மேய்ச்சலுக்கு கூட்டு போகிறாங்க. ஸோ அந்த 400 மாடுகளும் ஒன்றா மேய்ச்சலுக்கு போகும்போது அதை பார்க்கவே அந்த காட்சி அப்படியே ரம்யமாக இருக்குது. காலையில் போகக்கூடிய இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சாயந்தரம் போல் வந்துடுறாங்க. இவங்களுடைய தலைமையில், இந்த மந்திரியோட தலைமையில் அந்த 400 மாடுகளும் போய் ரொம்பவே பத்திரமா வருது அப்படின்றத கேட்கவே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது இவங்க சொன்ன மாதிரி 500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மாடு தொழில் இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாத்துக்குமே வெளிச்சம் தேவை இல்லையா? ஸோ அதனால் இதோடைய உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு தீப்பந்தத்தை ஏற்றுறாங்க. அந்த ஒரு வெளிச்சம் மட்டுமே தான் இங்கே இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாத்துக்குமே போகுது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு அணையா விளக்கு, அகல் விளக்கானது இருக்குது. இப்போவுமே யாராவது இந்த மாட்டு தொழுவுக்கு வந்தாங்க அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ராஜா மாடை பார்த்து வணங்கிட்டு அப்படியே உள்ள இந்த ஒரு அகல் விளக்கும் பார்த்து வணங்குறாங்க அப்படின்றது இங்கே ஒரு சிறப்பான விஷயமாகவே பார்க்கப்படுது. கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு.
இந்த மாடுதொழில் ராஜா மாடுன்னு இருக்கு இல்லையா, ஸோ எல்லா மாடுமே வந்து ராஜா மாடை அவங்க எடுத்துக்கிறது கிடையாது. குறிப்பிட்ட ஒரு ப்ரீடு தான், அதாவது அவங்களுடைய முன்னோர்கள் சொல்லி வந்த அந்த ஒரு வழியை தான் பின்பற்றி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ப்ரீடு மட்டுமே தான் ராஜா மாடாக இருக்குது. இப்போ ஒரு கண்ணுக்குட்டி புதுசாக அந்த ப்ரீடில் பிறக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அடையாளம் தனியாக வச்சிடுறாங்க. இப்போது ஒரு வேளை இந்த ஒரு ராஜா இறந்திட நேருது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு ராஜா மாடு தேவை இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த 100 மாடுகளில் வந்து அங்கேருந்து தான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த 100 மாடுகளில் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. பொதுவாகவே ராஜா வந்து தேர்ந்தெடுக்கணும்னா என்ன சொல்லுவாங்க, இந்த வில் விதையெல்லாம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா கல் தூக்குறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. அப்படி தான் வந்து இந்த மாடுக்குமே அவங்க வந்து சொன்ன மாதிரி அந்த கரும்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வச்சிடறாங்க. முன்னாடி எந்த மாடு வந்து கடிக்குதோ அதுதான் வந்து ராஜா மாடாக அவங்க தேர்ந்தெடுக்கப்படுது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொன்னாங்க. இது கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, பிரமிக்க வைக்க வேண்டிய அளவில் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ மாடு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை. இப்போ நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு தருணம் வந்துருச்சு. ஐயா நீங்கள் தான் திறந்து விட போறீங்க இல்லையா. இது வந்து கோலாகலமாக இருக்க போகுது இதை பார்க்கறதுக்கு. ஏன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாருமே காலையில் இதை வந்து திறந்து விடுறதுக்கு பார்க்கறதுக்குனே வருவாங்களா. அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது. நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். திறந்து விடுங்க. மாடு திறந்தாச்சு. பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐயோ, ஒரு 4 மாடு இல்லை ஒரு 5 மாடு அப்படின்னாலே வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள் எத்தனை மாடு அப்படியே கிளம்பி போகுதுன்னு. கண்டிப்பாக இதை பார்க்கறதுக்காக கிராம மக்கள் எல்லாருமே ஒன்று கூடுறாங்க அப்படின்றது தப்பே கிடையாதுங்க. ஆஹா, அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இது பார்க்கறதுக்கு. மொத்த மாடு அப்படியே கிளம்பி மேய்ச்சலுக்கு போகுது இப்போ. ஸோ இது காலையில் போகிறது பார்த்தீங்கன்னா எப்படியும் சாயந்தரம் ஆகிடுமா. ஸோ இது அப்படியே ஊரை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். இத்தனை மாடுகளை மேய்ச்சி கொண்டு போகிறது அப்படின்றது சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாடுக்கு தீவனம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. இத்தனை மாடு இருக்குது, ஒரு 4 மாடு 5 மாடு அப்படின்னாலே வந்து நம்மளால் தீவனம் கொடுக்க முடியாது. இங்கே வந்து மாடை கொண்டு வந்து விடுறவங்க அவங்களே தீவனமும் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா இவங்க இவ்வளோ மாடை மேய்க்கிறதே ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதுலேயும் வந்து தீவனம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக தேவை. அதனால மாடு யார் கொண்டு வந்து விடுறாங்களோ அவங்களே வந்து தீவனம் கொடுக்குறாங்க. அப்படியும் இல்லாமல் ஒரு சில மக்கள் இங்கே வந்து இதற்காகவே தீவனமும் கொண்டு வராங்களாம். பாருங்க எவ்வளோ அழகா அப்படியே ஒன்றா கிளம்பி போகுது வெளியே. சூப்பராக இருக்கு ரொம்ப பார்க்கவே. தேனி மாவட்டம் கம்பம்ல இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுத்தொழு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தோம். கேட்க ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, ரொம்ப புதுமையான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. இன்னும் தேனியில் நிறையான சிறப்பான விஷயங்களை நோக்கி நம்ம பயணிக்க இருக்கோம். வாங்க போகலாம். கம்பம்ல இருந்து சுருளி ஃபால்ஸை நோக்கி நான் பயணிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கும் லைட்டாக பசி இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இட்லி மீன் குழம்பு அப்படின்றது தான் பயங்கர ஃபேமஸ். எங்கே பார்த்தாலுமே இட்லி மீன் குழம்பு பார்க்க முடியும். ஆனால் இது இப்படி நம்ம சிம்பிளாக சொல்லக்கூடாது. சுட சுட இட்லியும் மீன் குழம்பும் சூடா. ஸோ இதை வந்து இப்போ சாப்பிடணும்னு எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பசியாகவும் இருக்குது. அப்படி தான் நான் இப்போ ஒரு கடைக்கு போய் சாப்பிட போகிறேன். பார்க்க போகலாம். சூடான இட்லிக்காகவும் சுட சுட ரெடி ஆகக்கூடிய அந்த மீன் குழம்புக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ரெடி ஆயிடுச்சா? வா, சூப்பர். இட்லி வந்தாச்சு. இனி அடுத்து என்ன? மீன் குழம்பு தான். இட்லி மீன் குழம்பு இங்கே இதுதான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். அதாவது இந்த மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் அந்த தண்ணி தாங்க பேஸு. ஒவ்வொரு இடங்களில் நம்ம மீன் குழம்பு சாப்பிடும் போது, ஏன் குழம்பு சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோடைய டேஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு தூக்கி கொடுக்கும். அந்த வகையில் இந்த ஒரு குழம்பு ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. இட்லியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு. ஸோ எதனால் இங்கே வந்து இந்த இட்லியும் மீன் குழம்பும் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்ற மாதிரியான கேள்வி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இதை சாப்பிட்டதுக்கப்புறமா அவ்வளோதான், வாயே அடைஞ்சிருச்சு. ஸோ உடனே சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணி. வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. சூடான இட்லியும் மீன் குழம்பும். இப்போ நம்ம தொடர்ச்சியாக பயணிக்க போகிறோம். ஆனால் எப்படி நான் நடக்க போகிறேன்றதே தெரியல. பட் நம்ம இந்த தேனி அண்ட் கம்பம், சுருளி ஃபால்ஸ் இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது.
வில் கண்டினியூ. இங்கே தேனியில் நிறைய விஷயங்களை அருமையான விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஸோ குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இடம், அதாவது லோயர் கேம்பில் நம்ம இருக்கோம். இங்கே இந்த கிராம மக்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கர்னல் ஜான் பென்னிக்விக். யார் இவர் அப்படின்னு எனக்குள்ளேயே நிறைய விஷயங்களானது கேள்வியாக ஒழிச்சிக்கிட்டு இருந்துச்சு. இவருக்காக பார்த்தீங்கன்னா இந்த லோயர் கேம்பில் ஒரு மணிமண்டபமானது கட்டப்பட்டிருக்கு. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராம மக்கள் எல்லாருமே வந்து இவங்களுக்கு கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்னதான் இவர் சிறப்பான விஷயங்கள்லாம் செஞ்சாங்கன்றதை பார்க்க எனக்கே ஆர்வமாக இருக்குது. உள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தென் மாவட்ட மக்களுக்கு இன்னைக்கும் குடிநீர் பிரச்சனைக்கும் சரி, விவசாய பாசனத்திற்கும் சரி முழு ஆதாரமா விளங்கிட்டு வர்றது முல்லை பெரியாறு ஆறுங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த முல்லை பெரியாறு ஆத்துக்கு ஆதாரமா இருக்கிறது முல்லை பெரியாறு அணை. இந்த அணை தமிழக கேரள எல்லையில அமைஞ்சிருக்கு. இந்த அணை கட்டப்பட்டிருக்கும் இடம் கேரளாவுக்கு சொந்தமானது. கிபி 1895 கட்டப்பட்ட இந்த அணை பல தடைகளை தாண்டி இன்னைக்கும் கம்பீரமா உயர்ந்து நிக்கிறதுக்கு காரணம் இந்த அணையை கட்டித்தந்த கர்னல் ஜான் பென்னிக்விக் தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடியே இந்த அணை கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போட்டது ராமநாதபுரம் மன்னர் சேதுபதின்னு நம்மள பல பேருக்கு தெரியாது. கிபி 1798 அப்போதைய காலகட்டத்தில் மதுரை ஜில்லா, ராமநாதபுரம் ஜில்லா தண்ணி இல்லாம வானம் பார்த்த விவசாயமா இருந்து வந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாம அங்க வாழ்ந்த மக்கள் சோமாலியாவில் இருக்கிற மக்கள் போல மெலிஞ்சு காணப்பட்டிருக்காங்க. இவங்களோட பஞ்சத்தை போக்க மன்னர் சேதுபதி பெரியாறு நதிகளை இணைச்சி அங்க ஒரு அணை கட்டி தண்ணி முழுசையும் மதுரை ராமநாதபுரம் பகுதி மக்களுக்காக கொண்டு வர முடிவு செய்கிறார். அதன்படி இதுக்காக முத்து இருளப்பிள்ளை தலைமையில 12 பேர் கொண்ட குழுவை மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அனுப்புறாரு. அந்த 12 பேர் கொண்ட குழு அங்கேயே தங்கி காடுகளை அழிச்சு அணை கட்டுற இடத்தை தேர்வு செய்யறதோட மட்டும் இல்லாம அணை கட்டுறதுக்கான செலவையும் மதிப்பீடு செஞ்சு மன்னர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்போதைய காலகட்டத்துல இதற்கான செலவு அதிகமா இருந்ததால நிதி இல்லாம இந்த திட்டத்தை கைவிட்டுட்டதா வரலாற்று குறிப்புகள் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. கிபி 1807 மதுரை ஜில்லா கலெக்டரா இருந்த ஜார்ஜ் ஃபேரிங்கிறவரு முல்லை பெரியாறு அணையை கட்டக்கூடிய இடத்தை ஆய்வு செய்ய பொறியாளர் ஜேம்ஸ் கால்டுவெல்லுக்கு உத்தரவிடுறாரு. அதன்படி அவரோட ஆய்வுலையும் இந்த திட்டம் சாத்தியமில்லைன்னு அறிக்கை கொடுக்கவே மறுபடியும் இந்த அணை பத்தின அறிக்கை மூளையில சேர்க்கப்படுது. கால சக்கரம் சுழல சுழல பஞ்சமும் பட்டினியோட இருக்கிற மக்கள் வாழ்க்கையும் பயணமாச்சு. கிபி 1837 ஆங்கிலேயரால நியமிக்கப்பட்ட கர்னல் ஃபேப்பருங்கிறவரு சின்ன முல்லையார மண் அணை மூலமா கடலுக்கு போற தண்ணிய தமிழக மக்கள் பயன்படுத்த ஏற்பாடு செய்றார். அதன்படி அந்த மண்ணணை கட்டுற வேலையில அங்க இருக்கிற மக்கள் முயற்சியோட ஈடுபட அங்க அவங்களுக்கு ஏற்பட்ட காய்ச்சல் காரணமா மக்கள் கொத்து கொத்தா இறக்க ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே பஞ்ச பட்டினியால வாழ போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த சாவு மரண பயத்தை ஏற்படுத்தவே இந்த திட்டம் மறுபடியும் கைவிடப்பட்டது. இந்த பெரியார் ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகி மேற்கு நோக்கி ஓடி அரபிக்கடல்ல யாருக்குமே பயன்படாம கலக்குது. இந்த ஆத்த கிழக்கு பக்கமா திருப்புறது மூலமா தென் மாவட்டங்களே பயனடையுதுன்னா அதிக செலவு செஞ்சாவது இந்த ஆற கிழக்கு பக்கமா திருப்ப மறுபடியும் ஆங்கில அரசால கிபி 1867 மேஜர் ரைவஸ்ங்கிறவரால இந்த திட்டம் மறுபரிசீலனை செய்யப்படுது. ஆனா இந்த திட்டத்தோட செலவு ரூபாய் 17.50 லட்சங்கிறதுனால ஆங்கில அரசு குழப்பத்துல இருந்துச்சு. ஒரு நல்ல காரியம் ஆகணும்னா யாரும் முன் வர மாட்டாங்க. அதே நேரத்துல ஒரு விஷயத்தை கெடுக்கணும்னா எல்லாரும் முன்னாடி நிற்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே அங்கேயும் ஒரு வில்லன் உருவாகிறாரு. இந்த திட்டத்துக்கு தலைமை பொறியாளரா இருந்த வாக்குங்கிறவரு இந்த திட்டம் வேஸ்ட்னு அறிக்கை கொடுக்கவே ஆங்கிலேய அரசு இந்த திட்டத்துக்கு முடிவு கட்டுச்சு.
1876 அப்போது ரொம்பவும் வந்து இந்த சென்னை மாகாணம் பஞ்சத்துலேயும் பட்னிலையும் அடிப்படுது. லட்சக்கணக்கான மக்கள் அதனால் இறந்து போகிறாங்க. இதன் காரணமாகவே பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரிட்டிஷோடைய ஆட்சி அப்போ இருந்த காரணத்தினால சரியாக வரி செலுத்த முடியலை. அப்போது ரொம்பவே வறண்டு இருந்துச்சு, சரியான மழை இல்லை, தண்ணி இல்லாத காரணத்தினால விவசாயம் சரியாக பண்ண முடியல. அப்போது இந்த தேனி மாவட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக வந்தவங்க தான் ஜான் பென்னிக்விக். இவங்க வந்ததுக்கப்புறமா இந்த வறண்ட பூமி எப்படி சீரும் செழிப்பாக மாறுச்சு அப்படின்றத போய் தெரிஞ்சுக்கலாம். கிபி 1876 சென்னை மாகாணம், அதாவது தென் மாவட்டங்களான மதுரை ஜில்லா, ராமநாதபுரம் ஜில்லா கடுமையான பஞ்சத்தை சந்திச்ச காலகட்டம்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் தான் இந்த பகுதி மக்கள் சோமாலிய மக்கள் போல காட்சியளித்த நேரம். மக்கள் அவங்களோட உசுரை காப்பாத்திக்கவே சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு இன்னைக்கும் பல வரலாற்று ஆவணங்கள் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதே நிலைமை நீடிச்சுச்சுன்னா இந்தியாவில் குமரி கண்டம்னு ஒன்று இல்லாம அழிஞ்சு போன மாதிரி தென் மாவட்டங்களே இல்லாம போயிருக்கும். இந்த நிலைமையை சரி கட்ட ஒரே வழி அணைய கட்டுறதுதான்னு ஆங்கிலேய அரசு முடிவுக்கு வருது. ஒரு வழியா அணை கட்டுற பொறுப்பு மேஜர் ஜான் பென்னிக்விக் கிட்ட ஒப்படைக்கப்படுது. கிபி 1884 பென்னிக்விக்கால சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை செலவு கணக்கு ஆங்கிலேய அரசால ஏற்கப்பட்டு அணை கட்ட அனுமதி கிடைக்குது. இந்த திட்டத்து பிரகாரம் பெரியாற்றோட அடிப்பகுதியில இருந்து 155 அடி உயரமும் 18 அடி ஆழமும், அணையோட மேல் பகுதியில 4 அடி அகலமும் 5 அடி உயரத்துல கைப்பிடி சுவரும் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு அணைய கட்ட துவங்குறாங்க. கிபி 1887 செப்டம்பர் மாதத்துல ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்டுமான பணி பிரிட்டிஷ் ராணுவத்தோட துணையால வேலையா ஆரம்பிக்கிறாங்க. இந்த அணை கட்டுற பகுதி முழுசுமே அடர்ந்த காட்டு பகுதியா இருந்ததால இங்க இருக்கிற தொழில்நுட்பத்தை தாண்டி அதிக அளவுல இயந்திரங்கள் பயன்படுத்தி அணைய கட்ட ஆயத்தமாகிறார் பென்னிக்விக். அடர்ந்த காடு, விஷப்பூச்சிங்க, காட்டு மிருகங்கள், கடுமையான மழை, திடீர்னு உருவாகிற காட்டாத்து வெள்ளம்னு இதையெல்லாம் பொருட்படுத்தாம ரொம்ப கஷ்டப்பட்டு 3 வருஷமா கட்டப்பட்ட அணை பாதி நிறைவடைஞ்ச நிலையில தொடர்ந்து பேஞ்ச கனமழையால ஏற்பட்ட காட்டாத்து வெள்ளம் அணைய அடிச்சிட்டு போயிடுது. அந்த காலகட்டங்கள்லயே அதிக அளவு பணத்தால உருவான இந்த கட்டுமான பணிய திரும்பவும் மேற்கொள்ள நிதி இல்லாததால இந்த திட்டத்தை கைவிட்டுட ஆங்கிலேய அரசு பென்னிக்விக்கு ஆணையிடுது. அவரோட கண் முன்னால இந்த மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து சகிக்க முடியாத பென்னிக்விக் ஆங்கிலேய அரசும் கைவிட்ட நிலையில அணை கட்டுறத பாதியிலேயே விட்டுட்டு போறதையும் வறுமையில வாடுற மக்களையும் விட்டுட்டு போக மனசு இல்லாம இந்த கஷ்டப்படுற மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு யோசிச்சார். ஜான் பென்னிக்விக் அவர்கள் அவங்களுடைய சொத்தை வித்து தான் இந்த ஒரு சிறப்பான விஷயத்த பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷோடைய ஆட்சி அப்போ இருந்துச்சு, அவங்களும் கைவிட்டுட்டாங்க. தன்னுடைய படுக்கையை கூட விற்று, அது மட்டும் இல்லாமல் அவர் கையில் சுத்தமாக காசும் கிடையாது, இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே விற்று எதனால இவ்வளோ சிறப்பான விஷயம் அவர் செய்யணும் அப்படின்றத பார்க்கணும். பிறந்த நாடான இங்கிலாந்துக்கு போறாரு. பென்னிக்விக் இயல்பாவே ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தவர். செல்வ செழிப்பா வாழ்ந்த பென்னிக்விக் இந்த மக்களுக்காக அவரோட குடும்ப சொத்துக்களை எல்லாம் வித்து அதுல கிடைக்கிற பணத்தால இந்த அணைய கட்ட திட்டமிடுறார் பென்னிக்விக். கிபி 1893 காலகட்டத்துல இந்த அணை கட்ட மதிப்பு ரூபாய் 75 லட்சத்தை தாண்டிருச்சு. இதுக்காக அவர் சொத்து எல்லாத்தையும் வித்த பிறகும் பணம் பத்தல, இன்னும் பணம் தேவைப்பட்டுச்சு. அவர் இருந்த வீட்ல அவர் பயன்படுத்தின விலை உயர்ந்த கட்டில், மெத்தை, அது முதற்கொண்டு எல்லாத்தையும் வித்து அணைய கட்ட தேவையான பணத்தை தயார் செஞ்சாரு பென்னிக்விக். அவரோட வசதி படைத்த குடும்பம் வாழக்கூட வீடு இல்லாம கஷ்டப்பட்ட சமயத்துல ஆங்கிலேய அரசால ஒதுக்கப்பட்ட தொகுப்பு வீட்ல அவரும் அவரோட குடும்பமும் காலத்தை கழிச்ச நாட்களை மறக்க முடியாதுன்னு பென்னிக்விக் அவரோட டைரியில எழுதினத இன்னைக்கும் அவர் இந்த பகுதி மக்களுக்கு கடவுளா வாழ்ந்துகிட்டு இருக்கிறது மூலமா நாமளும் அவரை பத்தி தெரிஞ்சுக்க முடியுது. இங்கிலாந்துல இருந்து அவரோட சொத்தை வித்து அணை கட்ட வந்த பென்னிக்விக் கிபி 1893 முல்லை பெரியாறு அணைய 60 அடி உயரத்துல முதல் கட்டமா கட்டி முடிக்கிறார். அதுக்கடுத்தது பணம் தட்டுப்பாடுனால அங்க இருக்கிற மக்களோட உதவியால அணைய 155 அடி உயரத்துக்கு கிபி 1895 கட்டி முடிக்கிறாரு பென்னிக்விக்.
இப்படி பல பேரோட உழைப்பால பென்னி குயிக்கோட தியாகத்தால உருவானதுதான் இந்த முல்லை பெரியாறு அணை. அப்போதைய சென்னை மாகாண ஆளுநரா இருந்த வென்லாக் பிரபுவால அணை திறக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் பகுதி மக்கள் பயனடைய இந்த அணை ஆதாரமா விளங்கிக்கிட்டு வருதுன்னே சொல்லலாம். இந்த டேம் கட்ட அஸ்திவாரம் போட்ட காலகட்டம் 1886லயே திருவிதாங்கூர் மன்னருக்கும் இந்தியாவுக்காக பிரிட்டன் அரசால நியமிக்கப்பட்ட செயலாளருக்கும் இடையில இந்த அணைக்கான குத்தகை 999 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின்படிதான் இந்த அணையோட 155 அடி நீர்த்தேக்கத்துக்கு 8000 ஏக்கர் நிலப்பரப்பும் அணைக்கட்ட இடமான 100 ஏக்கர் பரப்பளவுள்ள நிலமும் தமிழக மாநிலத்திற்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நிலத்துக்கு ஏக்கர் 1க்கு வரியா வருஷத்துக்கு 5 ரூபாய் வீதம் 40,000 ரூபாய் பணத்தை பிரிட்டன் அரசுக்கு வரியா கட்டியிருக்காங்க. இந்த வரி குத்தகை இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு பல மாற்றத்தோட இன்னைக்கும் தமிழக அரசு நில வரி பணமா 2.5 லட்சமும் இந்த முல்லை பெரியாறு நீரை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுற மின்சாரத்துக்கு ஆண்டுக்கு 7.5 லட்சமும் கேரள அரசுக்கு வரி செலுத்திட்டு வர்றோம். இன்னைக்கு யார் யாரோ இந்த அணையும் இந்த நீரும் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிக்கிட்டாலும் அந்த காலகட்டத்தில் முறையா போடப்பட்ட ஒப்பந்தம் 999 வருஷத்துக்கு நம்ம தமிழகத்துக்கு தான் சொந்தங்கிற உறுதி சரியா இருந்ததால நமக்கு பின்னாடி வர்ற சந்ததிகளுக்கும் பல 100 வருஷங்களுக்கு பிறகும் இவர் பேர் சொல்லும். கர்னல் ஜான் பென்னி குயிக் இன்னைக்கும் தேனி மாவட்டத்து மக்கள் வீட்டுல கடவுள் போட்டோவோட சேர்த்து வச்சு வழிபடுற அளவுக்கு உயர்ந்திருக்காருனா அவரோட உயர்ந்த எண்ணத்தினாலதான் சொல்லணும். இந்த டேம் இருக்காது, உடைய போகுதுன்னு பல வதந்திங்க நம்மள தொடர்ந்து வந்தாலும் பென்னி குயிக்கோட உழைப்பும் அவரால நமக்கு கிடைச்ச இந்த முல்லை பெரியாறு அணையும் என்னைக்குமே அழியாதுங்கிறது தான் உண்மை. இந்த அணை இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நீர் இருக்கும் வரை நீர் இருப்பீர் அப்படிங்கிற வாசகம் இன்னைக்கும் இந்த மாவட்ட மக்களோட தாரக மந்திரமா சொல்லப்படுறது தான் நிதர்சனமான உண்மை. ஜான் பென்னி குயிக் அவர்களுடைய அருமையான திருவுருவ சிலையானது இங்கே இருக்குது. இது பார்த்துட்டிங்க அப்படின்னா மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா அம்மா அவர்களால் திறக்கப்பட்ட ஒரு மணிமண்டபம். இது பார்த்திங்கன்னா 15/1/2003 திறக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ ஒரு பெருமை வாய்ந்த ஒரு மனிதர் அப்படின்னே சொல்லலாம். இந்த உலகமே போற்றக்கூடிய ஒரு மனிதன். என்னதான் அவர் ஆங்கிலேயராக இருந்தாலுமே இங்கே தமிழ்நாட்டுக்காக இவ்வளோ சிறப்பான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம நிஜமாகவே நினைக்கும் போதே ஒரு பிரமிப்பான விஷயமாக தான் இருக்குது. தொடர்ந்து பயணிக்கலாம் வாங்க. இங்கே ஜான் பென்னி குயிக் அவர்கள் பயன்படுத்திய அந்த சாய்வு நாற்காலி மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு. இப்போ அவர் இல்லை அப்படின்னாலுமே அவர் இங்கே பயன்படுத்திய பொருட்களும் சரி, அவர் செஞ்ச நல்ல விஷயங்களும் சரி, மக்கள் அப்படியே பிரமிப்பில் ஆழ்த்துது. இங்கே நான் பார்த்த எல்லா விஷயங்களுமே எனக்கு நிஜமாக பூரிப்பாக இருக்குது. தொடர்ந்து பார்க்கலாம். இங்கே முல்லை பெரியார் டேமுடைய மினி ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த செயல்பாடு எப்படி நடக்குது அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் சசி அண்ணன் நமக்காக சொல்ல இருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. இந்த செயல்பாடு எப்படின்னா இருக்குது? அதாவது எப்படின்னா, இந்த தண்ணி உருவாறு ராஜபாளையம் சிவகிரி மலை. சிவகிரி மலையில்
அதாவது வடபுறத்தில் முல்லையாரும் தென்புறத்தில் பெரியாரும் சேர்ந்தது தான் முல்லையாரும் பெரியாரும் சேர்ந்தால் முல்லை பெரியார் நம்ம சொல்கிறோம். ரெண்டு ஆறு வந்து முல்லைக்குடின்ற இடத்துல கூட்டாராகி தண்ணி மேற்கு நோக்கி போய் அரபிக்கடலை போய் கலக்கிற தண்ணி. அந்த தண்ணியை வந்து மெயின் டேம், பேபி டேம், 2 அணை, அதாவது முல்லை பெரியார் டேம் தான் அது பேர். ஆனால் அதில் பேர் வந்து டேமுக்கு 2 பேர் இருக்குது. முல்லை பெரியார் மெயின் டேம், பேபி டேம், 2 டேமை கட்டி தடுத்து தண்ணி போகிற திசையவே திருப்பி நம்மளுக்கு வடபுறத்தில் கொண்டு வராங்க. அதாவது கிழக்கிருந்து போனதை மேற்கு நோக்கி போன தண்ணியை தடுத்து மறுபடியும் ரிவர்ஸ்லேயே கொண்டு வராங்க. கொண்டு வந்து இந்த குமுளி மலையை குடஞ்சு டனல் போட்டு இங்கே 4 பை டேமில் ஒரு நீர்த்தேக்கம் பண்ணி இங்கேருந்து இந்த மலை வழியாக கொடுத்துட்றாங்க. இதை பழைய ஆறு நம்மளுக்கு. இந்த ஆறு தான் நம்ம முல்லையாருக்கு போகிறது. இந்த போகிற தண்ணியை வந்து இங்கிட்டு ஒரு பவர் டனல் போடுறாங்க. அதாவது மின் நிலையத்துக்காக வேண்டி பவர் எடுக்கிறக்காண்டி அந்த பவர் டனலை போட்டு பென் ஸ்டாக் வழியாக கொண்டு வந்து பவர் எடுத்துட்டு ஆற்றுக்கு விட்றாங்க. ஆமாங்க. கர்னல் ஜான் பென்னிக்விக் யார் அப்படின்றத உள்ளே போய் நம்ம விரிவாகவே தெரிஞ்சுக்கிட்டோம். எவ்வளோ சிறப்பான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. இதனால தான் இந்த கிராம மக்கள் எல்லாருமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க. இன்னுமே தேனியில் நிறைய சிறப்பான விஷயங்களாக இருக்குது. தொடர்ந்து பயணிக்கலாம் வாங்க.